செய்திகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க டாக்டர், உட்காருங்க. பெரிய வித்வான்லாம் சித்தார் வாசிச்சு நான் கேட்டிருக்கேன். ஆனா உங்க வாசிப்புல இருக்கிற அந்த இனிமே வேற எதுலயுமே இல்லை. வசந்தி, என்ன உற்சாகப்படுத்துறதுக்குன்னே இந்த உலகத்துல எனக்கு இருக்கிற ஒரே ரசிக நீதான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாத்தியத்துலதான் மேதையா இருப்பாங்க. ஆனா நீங்க எல்லா வாத்தியமும் நல்லா வாசிக்கிறீங்க. எந்த வாத்தியத்தை கையில் எடுத்தாலும் அதோட ஐக்கியம் ஆயிடுறீங்க. வசந்தி, என் பெருமை உனக்கு தெரியுது. ஆனா எனக்கு பொறுப்பு இல்ல, அக்கறை இல்லைன்னு அம்மா சதா என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஐயோ, சொல்ல வந்த விஷயத்த மறந்துட்டேனே. நிர்மல், அன்னதானம் பூஜைமா இந்த வீடே அமளி துமளி பட்டு இருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? வாரத்துல 7 நாள் எங்க அம்மாவுக்கு அதே வேலைதான். தெரிஞ்ச விஷயம் தானே? தெரிஞ்ச விஷயமா? உண்ணாவிரதம் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்களே, அது தெரியுமா உங்களுக்கு? உண்ணாவிரதம்மா? ஐயோ, அது இன்னையில இருந்து? இன்னையில இருந்துதான். ஏற்கனவே ரத்த கொதிப்பு, சக்கரை வியாதின்னு அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. இதோட நாள் பூராவும் சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? வசந்தி, அம்மா ஏன் இப்படி எல்லாம் செய்யறாங்க? ஒரே புதிரா இருக்கு, எனக்கு புரியறதே இல்ல. என்ன செய்ய சொல்ற? நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. அத்தை பூஜை ரூம்ல இருக்காங்க. அவங்கள வெளியில கொண்டு வந்து இன்ஜெக்ஷன் போட வச்சு மாத்திரையை சாப்பிட வைக்கணும். அது கூடனே ஏற்பாடு பண்ணுங்க. மாத்திரையை பொடி பண்ணிட்டேன். இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன். மனுஷாவுக்கு போடுற ஊசி தானே? சீக்கிரமா. அம்மா, அம்மா, மதுரையில இருந்து மீனாட்சி அம்மன் கோவில் பிரசாதம் வந்திருக்கு. கதவை திறங்க. அம்மா. பிரசாதமா? ஆமாம்மா, இத சாப்பிடுங்க. இந்த தீர்த்தத்தை குடிச்சிருங்க. சரிப்பா. ஐயோ, இது நெத்தியில வச்சுக்கிறது இல்ல, சாப்பிடுறது. அப்படியா? ஆமாமா. பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே சாப்பிடுங்க. வெரி குட். தாயே, என் பிள்ளைக்கு எந்த குறையும் வராம காப்பாத்து. என்னம்மா வசந்தி இது? இன்ஜெக்ஷன்? அது சரி, இன்னைக்கு விரதம். இன்ஜெக்ஷன் மருந்து வேண்டான்னு நினைச்சேன். பரவாயில்ல, இன்ஜெக்ஷனை போட்டுட்டேன். மருந்து இன்னைக்கு வேண்டாமா? மறுபடியும் எதுக்கு மருந்து? நீ என்ன சொல்ற? இப்ப நீங்க சாப்பிட்டது மீனாட்சி அம்மன் கோவில் பிரசாதம் இல்ல, இந்த அம்மன் கொடுத்த பிரசாதம். மருந்து சாப்பிடறதுக்காக நான் தான் அப்படி ஒரு ட்ரிக் பண்ணேன். அட கடவுளே. ஆமா, உங்க உடம்பு இருக்கிற நிலைமையில பட்னி கிடந்தா என்ன ஆகும்? முதல்ல உடம்ப குணப்படுத்திக்கிட்டா அப்புறம் எத்தனை நாள் வேணாலும் விரதம் இருக்கலாம் இல்லையா? ஆமாமா. நீ என்ன பண்ணினாலும் அதுக்கு ஆமா போட உங்க அப்பா, அம்மா, என் புள்ள 3 பேரும் தயாரா இருக்காங்க. நாளைக்கு உங்க அப்பா கொஞ்சம் வந்துட்டு போக சொல்லுமா? சரி சரி. வசந்தி ரொம்ப புத்திசாலி ஆயிட்டா இல்லம்மா? ஆமாண்டா, அதனாலதான் அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு யோசிக்கிறேன். ஏன்? நல்லா படிச்சுட்டு பெரிய உத்தியோகத்துக்கு போய் 4 காசு சம்பாதிக்க வழி தெரியாட்டாலும் இருக்கிற சொத்து சுகத்தையாவது கட்டி காக்க தெரியணும். அதுவும் உனக்கு தெரியல. இந்த வாத்தியங்களை கட்டிக்கிட்டு அழுத்தா உனக்கு நேரம் சரியா இருக்கு. வசந்தியே நான் ரொம்ப பிரமாதமா வாத்தியம் வாசிக்கிறதா சொல்லிட்டு அப்புறம் கட்டிக்கிறதுக்கு என்ன? பேசாம இருற. உன் வயசுல உங்க அப்பா எப்படி வாழ்ந்தார் தெரியுமா? அவர் மட்டும் உயிரோட இருந்திருந்தா உன்னை பத்தி நான் இவ்வளவு கவலைப்பட மாட்டேன். குட் மார்னிங் நிர்மல். குட் மார்னிங் ஃபாதர். வாங்க உட்காருங்க. என்ன ஃபாதர், ஸ்கூல் எல்லாம் எப்படி நடக்குது? உங்க ஆதரவால ரொம்ப நல்லபடியா நடக்குது. குழந்தைகளா ரொம்ப நல்லா படிக்கிறாங்க. போன வருஷம் கிறிஸ்துமஸ் அப்போ நீங்க கிறிஸ்துமஸ் தாத்தாவை வேஷம் போட்டுக்கிட்டு வந்து குழந்தைகளுக்கு எல்லாம் பரிசு கொடுத்தீங்களே, அதை பத்தி இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவன் உருப்படியா செய்யற வேலை அது ஒண்ணுதான். ஒவ்வொரு மாசமும் நீங்க ஸ்கூலுக்கு கொடுக்குற உதவி பணத்தை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். இருங்க, கொண்டு வரேன். குட் மார்னிங். யாரு? ஜேம்ஸா? என்னடா, என்ன அவ்வளவு அவசரம்? நான் மத்தியானம் வரேன். ஏன் இப்படி இழுத்துட்டு வர? என்ன சமாச்சாரம்?
நிர்மல் நீதான் இப்ப என்ன சேவ் பண்ணுது. சொல்றது இப்ப சொல்றது நம்ம ஹோட்டல்ல ஆர்கெஸ்ட்ரா பார்ட்டி இல்ல, அதுல ட்ரம்பட் பிளேயர் இல்ல, ட்ரம்பட் பிளேயர் அவரு பொண்டாட்டி எடுத்துக்கணும் ஓடி போட்டான். அடப்பாவமே, என் பொண்டாட்டி இல்ல மேம், அவன் பொண்டாட்டி. எனக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆகலையே. அதுக்கு நான் என்ன செய்யறது? நாளைக்கு ஹோட்டல்ல டான்ஸ் இருக்குதோ, டான்ஸுக்கு ஆர்கெஸ்ட்ரா பார்ட்டில ட்ரம்பட் பிளேயர் இல்ல, ட்ரம்பட் பிளேயர் இல்லாம ஆர்கெஸ்ட்ரா நடக்காதோ. நீதான் எல்லா வாத்தியத்திலும் எக்ஸ்பர்ட் ஆச்சு, நாளைக்கு நீதான் ட்ரம்பட் வாசிக்குது. என்ன விளையாடுறியா? நான் விளையாடுறது இல்ல நிர்மல், விளையாடி விளையாடி நமக்கு எல்லாம் போச்சு. சின்ன வயசுல சீட்டு விளையாடின பணம் போச்சு, ரேஸ் விளையாடின சொத்து போச்சு, ஒரு பொண்ணு கிட்ட விளையாடின மானம் போச்சு. பொண்ணுகிட்டியா? அதப்பா அப்போ வயசு எனக்கு 8 இருக்கும். அடப்பாவி, 8லயே ஸ்டார்ட் பண்ணிட்டியா? 8 வயசுல தான் நிறுத்தினது. என்னடா சொல்ற? ஆமா நிர்மல், அப்போ எனக்கு வயசு 8. பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு, லவ்லி கேர்ள் லைஃப், ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கு வயசு 6 இருக்கும். அது கூட நான் கண்ணாமூச்சி ஆடினது. அப்போ பவுல் பிளே அலுவலாட்டம் ஆடிடுச்சு. அது போய் அப்பா கையில சொல்லிடுச்சு. நமக்கு மானமே போச்சு நிர்மல். அதுல இருந்து பொம்பளை கூட விளையாடுறது நான் நிறுத்திட்டு நிர்மல். அதெல்லாம் போட்டோம். இனிமே இங்க ட்ரம்பட் பிளேயர் வரவே வராது. நீதான் ஹோட்டல்ல டெய்லி ட்ரம்பட் வாசிக்கணும் நிர்மல். என்ன பைத்தியக்கார மாதிரி பேசுறேன்? நான் உள்ளூர்காரன். ஹோட்டல்ல ட்ரம்பட் வாசிச்சா எல்லாரும் என்ன கேவலமா பேச மாட்டாங்க. ஆல்ரைட், நீ இப்ப முடியாதுன்னு சொல்லிட்ட இல்ல. ஆல்ரைட், நாளைக்கு இங்க ஆர்கெஸ்ட்ரா நடக்காது, எனக்கு மேனேஜர் வேலை போகுது, நான் ஒரு வேலை இல்லாம நடுத்தருவுல போய் நிக்குது. அப்ப 4 பேர் என்ன பத்தி என்ன சொல்லுது? அரசியல்வாதின்னு சொல்லுவாங்க. வேண்டாம் நிர்மல், நமக்கு பாலிடிக்ஸ் வேண்டாம் நிர்மல். நம்ம 2 பேரும் பாலிடிக்ஸ் பேசிட்டா சில பேருக்கு கோவம் வருது. மடையா, ஹோட்டல் அக்கசால நான் பங்கெடுத்துட்டேன்னா எங்க அம்மா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? அம்மாவுக்கு பயப்படுற நீ? வேற என்ன பொண்டாட்டிக்க பயப்படுவாங்க? ஆல்ரைட் மேன், அம்மாவுக்கு தெரியாம வந்து ட்ரம்பட் வாசி. எங்க அம்மாவுக்கு தெரியாம நான் செட்ல. குட் மார்னிங் ஜென். வந்துட்டான். என்ன ரொம்ப டல்லா இருக்கே? இது என் ஃப்ரெண்ட் நிர்மல். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் நல்லா வாசிக்குது. ஆர்கெஸ்ட்ரால ட்ரம்பட் வாசி சொன்னா முடியாது சொல்லுது. கூட நான் வேணா வந்து வாசிக்கிறேன். ஹோட்டல் மூடுற அன்னைக்கு நான் சொல்லி அனுப்புதோ, அப்ப வந்து நீ வாசி. வேணாம், நீ போற அன்னைக்கே சொல்லு, அன்னைக்கு வந்து வாசிக்கிறேன். ஆள் யாரு தெரிஞ்சுக்கிட்டியா? நாம ஒண்ணும் சொல்ல வேண்டாம், அவனே எல்லாம் சொல்லிக்குவான். இது விமலா, ஹோட்டல் டான்சர், நல்லா ஆடும். அது அண்ணன், நல்லா போடும். ட்ரம்பட் வாசிக்கிறதுல என்ன தப்பு? சும்மா வாசிமா கண்ணே. கண்ணன் நிர்மல் பெரிய பணக்காரன், நிறைய சொத்து இருக்குது. ஹோட்டல் ஆர்கெஸ்ட்ராவில ட்ரம்பட் வாசிக்கிறது கேவலம் நினைக்குது. எஸ், வெரி ரிச் மேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னுடைய டான்ஸுக்கு நீங்க கண்டிப்பா ட்ரம்பட் ப்ளே பண்ணித்தான் ஆகணும். வாட் இஸ் திஸ்? என்னால முடியாது. என்ன தரலாம்? என்ன மாக்கண்ணு, நம்ம தங்கச்சிக்கு யாரையும் பிடிக்காது, பிடிச்சது கூடாது. ஆமா, பிசாசு மாதிரி சும்மா வார்னிஷ். ஆமா விமலா, நான் அவனை கஷ்டப்பட்டு ஒத்துக்க வைக்குது. நீங்க 2 பேரும் என்னத்துக்கும் பயமுறுத்துதோ? நம்ம என்னப்பா பயமுறுத்துறோம்? நீ பேசினாலே பயமா தான் இருக்குது. ஆமா விமலா, நீ முதல்ல உங்க அண்ணனை எடுத்து விட்டு வெளியில போகுது. நிர்மல், அப்புறம் பாக்கலாம். டாடா. வரம்பா. என்னடா இது? அவ என்ன பொம்பளையா? நான் அப்படிதான் நினைக்குது. நீ என்ன நினைக்குது? நமக்கு இந்த வேலையில வேணாம், நான் வீட்டுக்கு போறேன். நிர்மல், நிர்மல் ப்ளீஸ் ப்ளீஸ், நீ ஒத்துக்கலன்னு சொன்னா எனக்கு வேலை போகுது நிர்மல். என்னடா இது, உண்மையாதான் சொல்றியா? ப்ராமிஸ். இங்க ஆர்கெஸ்ட்ரா சரியா நடக்கலன்னு சொன்னா என் மேனேஜர் வேலை அவுட் நிர்மல். இப்ப என்னடா செய்ய சொல்ற? நீ டெய்லி ஈவினிங் இங்க வருது, ஆர்கெஸ்ட்ரால உட்காருது, ட்ரம்பட் வாசிக்குது. நான் உனக்கு இந்த ஸ்பெஷல் ரூம் கொடுக்குது, எவ்வளவு பணம் கேட்கிற கொடுக்குது. இப்போ 500 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்குது. அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகிறது? அம்மா கிட்ட இங்க வாசிக்கிறேன்னு சொல்லாத. ஒரு மியூசிக் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்குது. அதுல ஜட்ஜ் வீட்டு பசங்க, மகாராஜா வீட்டு பசங்க, மந்திரி வீட்டு பசங்க எல்லாருக்கும் டியூஷன் சொல்லி கொடுக்குது. சொல்லு, அம்மா சந்தோஷப்படுது. அம்மா, அம்மா. என்னடா இன்னைக்கு ஒரே அதிகார தோரணையில அம்மாவை கூப்பிடுறேன்? ஆமா, இப்ப நான் சாதாரண ஆள் இல்ல, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. இப்ப நான் 100 பேருக்கு வாத்தியம் சொல்லி கொடுக்கிற வாத்தியார். வாத்தியாரா? வாத்திய இசை போட்டி ஒண்ணு ஒரு ஹோட்டல் நடத்தினாங்க. அதுல அடியேன்னு கலந்துகிட்டேன். அமெரிக்காவில இருந்து ஒரு அமெரிக்கன் வந்திருக்கான். அவன் பேரு ஆறாமுதம். என்னது, அமெரிக்கன் பேரு ஆறாமுதமா? இல்ல இல்ல இல்ல, அவன் பேரு ஆர்தர் வில்லியம்ஸ். அவன் ஹிப்பி. இந்தியாவுக்கு வந்தோடனே ஆறாமுதோன்னு பேரை மாத்தி வச்சுக்கிட்டு வயலின் வாசிக்கிறான். அப்படியா? அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? என் கூட வயலின் வாசிக்க முடியுமான்னு என்கிட்ட சேலஞ்ச் விட்டான். நானும் வாடா பாக்கலான்னு இறங்கினேன். இத பாக்குறதுக்கு ஆயிரக்கணக்கான கூட்டம். வயலின் எடுத்தேன். நான் வாசிக்க, அவன் வாசிக்க, அவன் வாசிக்க, நான் வாசிக்க, ஜனங்கள்லாம் பொறுமை இழந்து கல்லை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கல்லால அடிச்சிட்டாங்களா? அவன் வாசிச்சது ஜனங்களுக்கு பிடிக்கல. உடனே அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? வயலினை கீழே போட்டுட்டு நெடுஞ்சாங்கரையா என் கால்ல விழுந்து ஓன்னு அழுக ஆரம்பிச்சுட்டான். ஏண்டா, கல்லடி அவனுக்கு பலமா பட்டுடுச்சா? இல்ல, உன்னை நான் போட்டி கூப்பிட்டதே தப்புன்னு சொல்லி ஃபீல் பண்ணி ஆட ஆரம்பிச்சுட்டான் பாவம். உடனே நான் என்ன பண்ணேன்? அவனை போய் சமாதானப்படுத்த போனேன்.
அவள நாள அவள ஜனங்க எல்லாரும் எங்களை பார்த்தாள. டிஎஸ்பி, கலெக்டர், மினிஸ்டர் எல்லாரும் திடு மேலே வந்துட்டாங்க. எதுக்கு? அவங்களும் அழறதுக்கா? அது இல்ல, அமெரிக்காக்காரனையே ஜெயிச்சிட்டியே, உன்னை நாங்க சும்மா விட மாட்டோம் சொன்னாங்க. என்ன செய்யணும்னு சொல்றாங்க? உடனே நீ ஒரு சங்கீத பள்ளி ஆரம்பிக்கணும். அந்த பள்ளிக்கூடத்துல தான் எங்க பிள்ளைகளை எல்லாம் நாங்க சேர்த்து படிக்க வைப்போம்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டாங்களா? அவங்க ஏன் அழறாங்க? என்ன பிடிவாதம் பண்ணாங்க. நம்ம வசதி தினசரி அக்காவை ஏமாத்தி எப்படியோ ஒரு ஊசியை போட்டுட்டு வந்துருது. அப்படி அது ஊசி போடாட்டாலும் அக்கா இருக்கிற கடுமையான விரதத்துக்கு அவங்க உடம்பு ரொம்ப மோசமா போயிடும். உடம்பு ரொம்ப மோசமா போயிடும். விரதங்களை எல்லாம் ஒரு லிமிட்டா வச்சுங்கன்னு சொல்லி எவ்வளவு சொல்லி பார்த்துட்டு அத்தை கேட்க மாட்டேங்கிறாங்க. எப்படி கேட்பாங்க வசதி? அக்கா மனசுல அர்த்தமில்லாத பயம் ஒண்ணு இருக்கிற வரைக்கும் நாம எவ்வளவு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. நாம எவ்வளவு சொன்னாலும் அவங்க கேட்கவே மாட்டாங்க. நிர்மல் விஷயத்துல அக்காவுக்கு இருக்கிற பிரமை தேவையில்லாததுன்னு அவங்களுக்கா தெரியற வரைக்கும் இந்த விரதத்தெல்லாம் அவங்க கைவிடவே மாட்டாங்க. இந்த விரதத்தெல்லாம் அவங்க கைவிடவே மாட்டாங்க. அது சரி, இத்தனை நாளும் அவங்க அக்கா கிட்ட நிர்மல் வசந்தி கல்யாணத்தை பத்தி பல தடவை பேசியிருக்கோமே, ஒரு தடவையாவது இப்படி கொடுத்து பேசியிருக்காங்களா? அவங்க இது வரைக்கும் பேசாததுக்கு காரணம் நிர்மலுக்கு இன்னும் பொறுப்பு இல்லைன்னு தான். இன்னைக்கு காலையில அக்காவை போய் பார்த்தேன். நிர்மலுக்கு ஒரு பெரிய வேலையா கிடைச்சிருச்சான். தானா பொறுப்பு வந்துருமா. கூடிய சீக்கிரமே அக்கா வந்து உன் பொண்ணை என் பிள்ளை கொடுன்னு கேட்க போறாங்க. நீ ஏன் கவலைப்படுற? வசந்தி, நீயோ MBBS, உனக்கு வர்ற மாப்பிள்ளை என்ன IAS-ஆ IFS-ஆ? ரெண்டும் இல்ல, ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்டா? ஐய, ஏண்டி அவ்வளவு கேவலமா கேக்குற? வசந்தி, எந்த ஒழுங்கும் பண்பும் இல்லாம வாழ்க்கை நடத்துறவங்க தான் இந்த ஆர்டிஸ்ட். பானு, எங்க நிர்மல் அப்படிப்பட்டவர் இல்ல. ஒவ்வொருத்தையும் இப்படி நினைச்சுதான் வாழ்க்கையை வீணடிச்சுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆர்டிஸ்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க யாரும் நிம்மதியா இல்ல. என் நிர்மலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவரு ஒரு பெரிய மியூசிக் ஸ்கூல் நடத்துறாரு. இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பெரிய மனுஷங்க வீட்டு பிள்ளைங்களும் அவர்கிட்ட தான் டியூஷன் எடுத்துக்கிறாங்க. அவருக்கு வாசிக்க தெரியாத வாத்தியமே கிடையாது. அவருக்கு இருக்கிற மதிப்பு மரியாதையும் பத்தி உனக்கு என்ன? ஹோட்டல்லையா வாசிக்கிறேன்? ஆமா ஆமா, அந்த கன்றாவிய என் கண்ணாலேயே பார்த்தேன். அந்த டான்ஸுக்காரி அவர் மேல இடிச்சு ஆடிக்கிட்டு இருக்கிறா. அத பார்க்கவே சகிக்கல. ஈஸ்வரா, கௌரவமான குடும்பத்துல பிறந்துட்டு இந்த பாவி பையன் என்ன தொழில் செய்யறான் பாத்தியா? இப்பவே போய் அவனை என்ன பண்றான் பாரு. அம்மா, வாப்பா, இப்பதான் ஸ்கூல் முடிஞ்சதா? ஆமாம்மா, இந்த பசங்க எல்லாம் ஒரே ரகல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமாமா, எல்லாரும் பெரிய இடத்து பிள்ளைங்க தானே. கவர்னர் வீட்டு பிள்ளையும் மந்திரி வீட்டு பிள்ளையும், அவங்களை எல்லாம் நீ மிரட்ட முடியுமா என்ன? யாரையும் ஒண்ணும் சொல்ல முடியல. இந்த கவர்னர் வீட்டு பையனும் மந்திரி வீட்டு பையனும் சதா தகராறு தான். நீ பெரிய மனுஷன், நான் சாமானியன், நீ பெரிய மனுஷன். ஐயோ, யாரையும் ஒண்ணும் சொல்ல முடியலம்மா. ஆமாமா, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நீங்க வேலை பாக்குறது 10 பேர் வர்ற பெரிய இடம் இல்லையா, அதனால 4 விதமா தான் இருக்கும். வசந்தி, அதுல ஒரு சிரமம் என்னன்னா, ஒரு பெரிய மனுஷன் வந்து தன்னுடைய பையனுக்கு மிருதம் கத்து கொடுங்கிறான், இன்னொருத்த வந்து தபலா கத்து கொடுங்கிறான், இன்னொருத்த வந்து கஞ்சா கத்து கொடுங்கிறான், இன்னொருத்த வந்து கடம் கத்து கொடுங்கிறான். அது என்ன, அது எல்லாரும் அவங்கவுங்க பிள்ளைங்களுக்கு தாளம் போடுற வாத்தியமாவே கத்து கொடுக்க சொல்றாங்க. பிற்காலத்துக்கு பயன்படுமேண்டுதான். இப்ப தாளம் போடுறவனுக்கு தானே காலம். ஆமா, உங்க ஸ்கூல்ல டான்ஸ் கூட சொல்லி கொடுக்குறீங்களாமே? இல்லையே, யார் சொன்னா? இல்ல, ஒரு பொண்ணோட நீங்க ஹோட்டல்ல ஆனதா கேள்வி. போய் ஏண்டா, ஹோட்டல்ல எவ்வளவு டான்ஸ் ஆடுறவளுக்கு பக்கவாத்தியம் வாசிச்சுட்டு ஸ்கூல் நடத்துறதா பொய்யா சொல்ற? ஹோட்டல்ல பக்கவாத்தியம் வாசினா யார் சொன்னது? சொன்னவங்களை முன்னால வந்து நிக்க சொல்லுங்க, பல்ல உடைக்கிறேன். என்ன பழிச்சு காமிக்கிறியா? இல்ல, சொன்னது நான் தான். என் பல்ல உடைங்க. நீ எப்படி சொல்ல முடியும்? அந்த ஹோட்டல்ல உன்னை நான் பார்க்கவே இல்லையே. பாத்தீங்களா, உண்மை அவரு வாயாலே வந்துருச்சு. விடாதீங்க. எங்க மான மரியாதையெல்லாம் அடியோட நாசமாக்கணும்னு எத்தனை நாளாடா காத்துக்கிட்டு இருந்தேன். அக்கா, இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி கத்துற? இப்ப பண்ணிட்டு வந்திருக்கிற காரியத்தை விட இன்னும் பெருசா ஒண்ணு நடக்கணுமா? நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி இவன் தப்பா ஒண்ணும் பண்ணிட்டு வரலன்னு நான் நினைக்கிறேன். இவன் தப்பா ஒண்ணும் பண்ணிட்டு வரலன்னு நீங்க நினைக்கிறீங்க? சும்மா இல்லாம ஏதாவது ஒரு தொழில் செய்யறானே, அது நம்ம குடும்பத்துக்கு பெருமை தானே. அதான் நம்ம குடும்பத்துக்கு பெருமை. கரெக்ட் மாமா, இது உங்களுக்கு தெரியுது, மத்தவங்களுக்கு தெரியலையே. எந்த தொழிலையும் செய்யலாம், ஆனா செய்யற தொழில்ல ஒழுக்கமும் நேர்மையும் இருக்கணும். அது ரெண்டும் நம்ம நிர்மல் கிட்ட இருக்கு. அது ரெண்டும் நம்ம நிர்மல் கிட்ட இருக்கு. அப்பா, இவர் ஒரு பெரிய இசைமேதையா வரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா ஹோட்டல்ல ஒருத்தியோட அசிங்கமா கை கோர்த்து ஆடிக்கிட்டு இருக்காரு, அதைத்தான் நான் விரும்பல. வசந்தி, ஹோட்டல்ல வாசிக்கிறதுனால அவன் திறமை ஒண்ணும் குறைஞ்சு போயிடாது, நீ கவலைப்படாத. இவன் யாரு கூட வேணும்னாலும் கை கோத்துக்கிட்டு ஆனாலும் சரி, கட்டி பிடிக்கிட்டு ஆனாலும் சரி, இவன் தப்பு பண்ண மாட்டான். இவன் தப்பு பண்ண மாட்டேன். குட் பாய், குட் பாய்.
ராத்திரி ஆனா எனக்கு கண்ணு தெரியலம்மா. ராத்திரி ஆனா எனக்கு கண்ணு தெரியல. என்ன உனக்கு ஒண்ணு இல்லையே? சொல்லுடா, உனக்கு ஒண்ணு இல்லையே? எனக்கு ஒண்ணு இல்லம்மா. ஏன் என்ன உன்னால பார்க்க முடியுதா? இங்க உள்ள எல்லாத்தையும் பார்க்க முடியுதா? சொல்லுடா. எல்லாத்தையும் பார்க்க முடியுது. என்ன சமாச்சாரம்? நிஜமா தான் சொல்றியா? கொஞ்சம் இது என்னடா இது? என்னம்மா இது? குருடனுக்கு கூட தெரியும் யானை பொம்மை. இது என்ன புஸ்தகம்? படிடா. இசைக்கலையும் அதன் வளர்ச்சியும். கொஞ்சம் இரு. அம்மா, இது என்ன கதை? என்னம்மா நடுவாசல்ல? கேட்டதுக்கு பதில் சொல்லுடா. வெள்ள என்னாச்சு உங்களுக்கு? சமாதானம். வாடா, வா. உட்கார. இதுல எத்தனை போயிருக்கு சொல்லு? 1 2 3 4 5. 5 தான். நான் பயந்த மாதிரி உனக்கு ஒண்ணும் ஆகல. கடவுளை என்னை ஏமாத்தலடா. என்னம்மா, என்ன சமாச்சாரம்? ஏன் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணுமில்லப்பா. தூக்கத்துல ஏதோ கெட்ட கனா கண்ட, அவ்வளவுதான். இல்ல நீங்க ரொம்ப நாளா ஏதோ ஒரு பயத்தை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி தவியா தவிக்கிறீங்க. என்ன சமாச்சாரம்? இன்னைக்கு சொல்லாம விட மாட்டேன். பிடிவாதம் பிடிக்காதப்பா, போய் தூங்கு. எனக்கு தூக்கமே போச்சா? நீங்க பிடிவாதம் பிடிக்காம விஷயத்த சொல்லுங்க. நீ போக மாட்டேன். இனிமே உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் கேட்க மாட்டேன். இப்ப கேட்டதுக்காக மன்னிச்சுக்கோங்க. நிர்மல், அந்த உண்மை உனக்கு தெரியக்கூடாதுன்னு நான் மறைக்கிறேடா. அதை தெரிஞ்சுக்கிட்டு நீயும் என்ன மாதிரி பயந்து சாக கூடாதுன்னு தான் மறைக்கிறேன்ப்பா. நீங்க அனுபவிக்கிற கஷ்டத்துலதான் நானும் கொஞ்சம் பங்கு எடுத்துக்கிறேன். சொல்லுங்களேன். சொல்றேன்ப்பா. நீ சின்ன பையனா இருக்கும் போதே உங்க அப்பா இறந்து போயிட்டார். அவர் சாகிறதுக்கு காரணம் ஒரு கொடுமையான வியாதி. என்னமா அது? மாலை கண்ணுன்னு பேரு. அந்த வியாதி வந்தவங்களால பகல் பொழுதுல நல்லா பார்க்க முடியும். ராத்திரி வேளையில கொஞ்சம் கூட கண்ணு தெரியாது. ராத்திரியில கண்ணு தெரியாது? ஆமாண்டா. எனக்கு தெரிஞ்ச அந்த வியாதி 3 தலைமுறையா நம்ம குடும்பத்துல இருக்கு. உங்க அப்பாவை பெற்ற தாத்தாவுக்கும் இருந்ததா. ஒரு நாள் உலாவு போனவர் இருட்டினதுக்கு அப்புறம் கண்ணு தெரியாம பாழடைஞ்சு கிணத்துல விழுந்து செத்துட்டாராம். ஆமாப்பா, அதே வியாதி உங்க அப்பாவுக்கு வந்துருச்சு. அது தெரிஞ்சதும் அவரை காட்டாத டாக்டர்கள் கிடையாது. ஆனா எல்லாருமே இது பரம்பரை வியாதியை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்டதும் எனக்கு பைத்தியமே பிடிச்சிடுச்சுப்பா. ஒரு நாள் வெளியூர் போயிருந்த அவர் இருட்டுறதுக்குள்ள ஊர் வந்து சேர்ந்துடணும்னு காரை வேகமா ஓட்டிட்டு வந்தாராம். ஆனா வந்து சேர்றதுக்குள்ள இருட்டி போயிடுச்சு. கார் விபத்துக்குள்ளாகி அவர் இறந்து போனார். சித்த சுவாதீனம் இல்லாம பைத்தியமா 5 வருஷம் நான் எதுவுமே தெரியாம இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா குணமாகி இப்ப நடமாடிக்கிட்டு இருக்கேன். உங்க அப்பாவையும் தாத்தாவையும் பலி வாங்கின அந்த கொடிய மாலை கண்ணு வியாதி உன்னையும் பலி வாங்கிட கூடாதுன்னுதான் ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இருக்கேன்ப்பா. என் உயிரை வேணும்னாலும் எடுத்துக்க, என் பிள்ளைக்கு அந்த வியாதி வர வேண்டாம்னு மன்றாடிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னே அந்த வியாதி உனக்கு வந்துட்டதா சொப்பனம் கண்டேன். என் உயிரே போயிடுச்சு. தாத்தாவுக்கு அப்பாவுக்கு மாலைக்கண் வியாதி இருந்ததுனால எனக்கும் அதே வியாதி வருங்கிற கட்டாயம் இல்லம்மா. இருக்கலாம்டா. ஆனா உங்க அப்பாவுக்கு அந்த வியாதி வந்த உடனே அவர் ஒரு உயில் எழுதி வச்சார். என்னது? நீ எனக்கு பிடிச்சவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு அப்புறம் இந்த சொத்து பூராவும் உன் மனைவிக்கு தான் சேரணும்னு எழுதி வச்சிருக்காரு. அவரே தம் பிள்ளைக்கு இந்த வியாதி வந்துடும்னு பயந்து எழுதி வச்சிருக்காருன்னா நான் எப்படிடா தைரியமா இருக்க முடியும்? இதெல்லாம் வீண் கற்பனை. அப்படியே அதெல்லாம் உண்மையா இருந்தாலும் நீங்க செய்யற தான தர்மம் நிச்சயமா என்ன காப்பாத்திட்டு கவலைப்படாது. நானும் அந்த நம்பிக்கையில தான்ப்பா இருக்கேன். அதையும் மீறி அந்த வியாதி உனக்கு வந்துடுச்சுன்னா அதை பாக்குறதுக்கு நான் உயிரோட இருக்க மாட்டேன். நிச்சயமா இந்த கட்டைக்கு எந்த வியாதியும் வராது. உங்க ஆசீர்வாதத்தால 100 வருஷம் நான் நல்லா இருப்பேன். போதுமா? நிம்மதியா போய் தூங்கு.